ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க ரூம்ல மதிய பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ண போறாங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா பயந்துட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ தள்ளி விட்டுறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா போய் கட்டில்ல இடிச்சுக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா சுரேஷ் கத்துறாங்க. சுரேஷ் கத்துறத கேட்ட கீழ பார்த்தீங்கன்னா தங்கராஜும், ரேவதியும் உட்கார்ந்து பேசினிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடுறாங்க. ஐயோ! சுரேஷ் கத்துறானே என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுரேஷ், மதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோர தட்டுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா பயந்துக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா டோர ஓப்பன் பண்றாங்க. அப்ப சுரேஷ் தலையில கைய வச்சுக்கின்னு கத்தின்னு இருக்கிறத பார்த்த தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "டேய் சுரேஷ் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா புடிச்சு என்ன தள்ளி விட்டுட்டா இவ" அப்படின்றாங்க. "ஐயோ! எங்கடா இடிச்சுக்கின?" அப்படின்றாங்க. "கட்டில்ல மாமா" அப்படின்றாங்க. "டேய் இந்த கட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. இடிச்சீன்னா ரொம்ப உசுரு போற மாரி வலிக்குமேடா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. "ஆமா மாமா நெறைய வலிக்குது" அப்படின்றாங்க. "நான் வேணும்னெல்லாம் தள்ளி விடல" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. அப்ப சுரேஷ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கூட்டின்னு வெளிய போயிடுறாங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட நான் வேணும்னலாம் புடிச்சு தள்ளி விடல அப்படின்றாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதியும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா ஆச்சு? என்னடா பண்ண நீ?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா சும்மா கைய பிடிக்க தான் போனேன். அதுக்கே புடிச்சு தள்ளி விட்டா" அப்படின்றாங்க. "நான் என்ன சொன்னேன்? நீ ரொமான்டிக்கா பேசுடா அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன். நீ என்னடா பண்ண?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா நான் கைய தான் பிடிக்க போனேன்" அப்படின்றாங்க. "என்னடா இவ்ளோ கோவக்காரியா இருக்கா? கைய பிடிக்க போனதுக்கா தள்ளி விட்டா இவ? நீ என்னடா பண்ண?" அப்படின்றாங்க. "என்ன மாமா நானே ஏற்கனவே ரொம்ப கடுப்புல இருக்கேன். நீங்க வேற என்ன டென்ஷன் ஏத்துறீங்க. அமைதியா இருங்க மாமா" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்து பக்கம் நிக்கிறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "டேய் சுரேஷ் என்னடா ஆச்சு?" அப்படின்றாங்க. "ரொம்ப வலிக்குதாடா?" அப்படின்றாங்க. "ஆமாக்கா" அப்படின்றாங்க. "சரி ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்லுவான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என் பொண்டாட்டி தள்ளிவிட்டான்னு சொல்லுவானா? சொன்னா அசிங்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "எதுக்குங்க மதி தள்ளிவிட்டான்னு சொல்லி சொல்லணும்? கீழ விழுந்துட்டான், தடுமாறி இடிச்சுக்கினான்னு சொல்லி சொல்லலாம்ல" அப்படின்றாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "நான் ஹாஸ்பிட்டல்ல வரல, இன்னும் எங்கேயும் வரல, அமைதியா இருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா சுரேஷு, நீ போயிட்டு தனி ரூம்ல படுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "மதி இருக்கிற ரூமுக்கு போகாத, பக்கத்துல இருக்கிற ரூம்ல போய் நீ படுத்துட்டு தூங்கு சுரேஷு" அப்படின்றாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கிட்ட, "எதுக்குங்க நீங்க இந்த மாரியெல்லாம் பண்றீங்க? நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அதோட விட்டுருங்க. அவங்க எப்ப அவங்க மனசு மாரி அவங்க ஒண்ணு சேரணும்னு நெனைக்கிறாங்களோ, அப்போ ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. நீங்க எதுக்குங்க இப்ப தேவையில்லாத ஐடியாவெல்லாம் குடுக்குறீங்க? இப்ப பார்த்தீங்களா, இது உங்களால தான் இந்த மாரி ஆச்சு. நேத்து வீட்ல பிரச்சனை, காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல, இப்ப பார்த்தீங்கன்னா இங்க. எதுக்குங்க இந்த மாரியெல்லாம் நடக்குது? நீங்க எதுக்குங்க இந்த மாரி ஐடியாவெல்லாம் அவனுக்கு குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் ரேவதி என்ன வாய் கொஞ்சம் ரொம்ப நீள்ற மாரி இருக்கு" அப்படின்றாங்க. "வாயெல்லாம் ரொம்ப நீளலைங்க. எதுக்குங்க நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க? அதுக்கு மேல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி போயிர்றாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன ரேவதி கூட பாயிண்ட்டா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டா" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அவ பேசினா அவ பேச்ச நம்ம கேட்டுறணுமா? நம்ம இருக்கிற கெத்துலயே தான் நம்ம இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல காஃபி போட்டுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மதியோட ஞாபகம் வந்துருது. மதி பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு மலர கூப்பிடுவாங்க. "இங்க வாங்க ஒரு நிமிஷம் இந்தாங்க காஃபி குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு. மலரும் பார்த்தீங்கன்னா, "ரொம்ப சூப்பரா இருக்கு காஃபி. நான் வீட்ல இதுக்கு மேல எல்லாருக்கும் நான் காஃபி குடுப்பேன். எனக்கு மட்டும் நீ ஒரு காஃபி போட்டு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் மதிக்கிட்ட கேட்குறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, "அதுதானே நான் உங்களுக்கு செஞ்சுர்றேன் விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மலர் நெனச்சு பார்த்தீங்கன்னா, காஃபி குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வைக்கிறாங்க. "என்ன மலரு, இந்த வெயில் காயுது, மத்தியானம் ஆகுற மாரி இப்போ ஃபுல்லா வெயில் காயுது காலையிலேயே. ஒண்ணும் முடியல வெளிய போயிட்டு வந்தது" அப்படின்றாங்க. "சரி மலரு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கண்டுக்காம வீடு பெருக்கின்னு இருக்காங்க. மலரு உன்ன தான் கேட்கறது, தண்ணி கேட்கிறேன் போய் எடுத்துட்டு வா" அப்படின்றாங்க. "தண்ணி வேணும்னா போய் கிச்சன்ல இருக்கு எடுத்து குடிச்சுக்கோங்க, என்னாலலாம் முடியாது" அப்படின்றாங்க. மலரு உன்ன தானே கேட்கிறேன் எடுத்துட்டு வாயேன்" அப்படின்றாங்க. "ரொம்ப டயர்டா இருக்குன்றாங்க. உனக்கு உங்க அம்மாவ தானே ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. சரி போயிட்டு உங்க அம்மாவ கேளுங்க, உங்க அம்மா எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க." மலரு நீ நைட் சொன்னதவே ரொம்ப யோசிச்சுன்னு இருக்கியா? விட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் என்னால முடியாது. வேணும்னா போயிட்டு குடிங்க, இல்லையாச்சும் போயிட்டு உங்க அம்மாவ எடுத்து குடுக்க சொல்லி நீங்க குடிங்க" அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்து பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, மலரு அதே யோசிக்காத மலரு, ரொம்ப டென்ஷன் ஆகாத மலரு" அப்படின்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ராகவன் பார்த்தீங்கன்னா, வெளிய போயிட்டு வராங்க. "டேய் பாக்கியராஜ், என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா, "நான் உன்ன பார்க்க சொல்லியிருக்கேன். அவன் வந்தா நீ கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிடுறா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன பாக்கியராஜ் காய்கறி வாங்கிட்டு வர போயிருந்தியா?" அப்படின்றாங்க. "ஆமாம்மா" அப்படின்றாங்க. "ஏன் மலரு வாரத்துக்கு வேண்டியான காய ஒரே நாள்ல வாங்கிட்டு வர சொல்ல தெரியாதா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அத்த செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வந்தது காலி ஆயிடுச்சு. அதனால தான் வாங்கிட்டு வர சொன்னேன்" அப்படின்றாங்க. "கல்யாணம் ஆகி இத்தன வருஷம் ஆகுது. எவ்வளோ காய் வாங்குனா ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆகும்ன்னு சொல்லி உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "சரிங்க அத்த இதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இருக்கட்டும் ஃபேன போடு" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மலர் "இல்ல அத்த நான் பெருக்கின்னு இருக்கேன். பெருக்கி முடிச்சுட்டு ஃபேன் போடுறேன்" அப்படின்றாங்க. அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "மலர் எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா" அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, அத கண்டுக்கவே இல்ல. திரும்பவும் சொல்றாங்க, "ஒரு காஃபி எடுத்துட்டு வான்னு" சொல்லிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, மலர் ஃபேன போட்டு பார்த்தீங்கன்னா, "இந்த காய்கறிய கொஞ்சம் கிச்சனுக்கு எடுத்துட்டு வாங்க. என்னால வெயிட்டா இருக்கு. தூக்கிட்டு போ முடியல" அப்படின்றாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா, எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்ன உங்க அம்மா, அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி சீன் போட்டுக்கின்னு, காஃபி எடுத்துட்டு வா, காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்றியா? காலையில ஒரு காஃபி குடுக்குறது மட்டும் தான் என்னோட வேல. சென்ட்ரல்ல உங்களுக்கு காஃபி வேணும்னா, நீங்க போட்டு குடிங்க. இல்லன்னா உங்க அம்மாவ போட்டு குடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு உங்க அம்மாவ தானே பிடிக்கும். என்ன பிடிக்காதுல்ல. எனக்கு எதுக்கு நீங்க வேல சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் கேட்குறாங்க. "ஏன் மலரு, சாரி மலரு. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "பாப்பாவ பிடிக்கும்னு சொன்னத கூட விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உங்க தம்பி, உங்க சித்தி, பெரியம்மா, அத்தை அவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் என்ன பிடிக்கும்னு சொல்லி சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நான் அப்படியே இருந்துட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் சொல்லலையே மலரு. நீ ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்குறாங்க. "நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் அதுதாங்க" அப்படின்றாங்க. "இல்ல மலரு எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன் மலரு" அப்படின்றாங்க. "இல்ல நான் நம்ப மாட்டேன்" அப்படின்றாங்க. "சத்தியமா மலரு உன்ன தான் எனக்கு பிடிக்கும். நான் நம்ப மாட்டேன்" அப்படின்றாங்க. "ஏன் மலரு நீ இந்த மாரி பண்ணின்னு இருக்க? சொல்லு மலரு" அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு காஃபி போடுறதுக்கு, டிஃபன் எடுத்து குடுக்க, காணாம போன பேண்ட்ட கண்டுபிடிச்சு குடுக்க, வேணுன்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு நானு. ஆனா உங்களுக்கு உங்க அம்மாவ பிடிக்குமா? நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு எது வேணும்னாலும் போய் உங்க அம்மாவ கேட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் போயிர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மாப் போட்டுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் குளிச்சுட்டு வந்துட்டு, "ஏன் மலரு இன்னும் டென்ஷனாவே இருக்கியா? ஏன் நீ இந்த மாரி பண்ற? சொல்லு மலரு. நான் பண்ணது தப்பு தான் மலரு. எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும் மலரு" அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. மலர் கிட்ட வந்தவுடனே, "நான் இப்ப தான் வீடு தொடச்சுன்னு இருக்கேங்க. நீங்க கால வச்சுன்னு வந்தீங்கன்னா, நான் அடிச்சுடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்டேருந்து மலருக்கு கால் வருது. மலரும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஃபோன எடுத்து பேசுறாங்க. "சொல்லு ரேவதி என்ன பண்ற?" அப்படின்றாங்க. "இப்பதான் டிஃபன் முடிச்சிருக்கேன். லஞ்சுக்கான ஏற்பாடு பண்ணின்னு இருக்கேன் அண்ணி. நீங்க என்ன பண்ணின்னு இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "இப்பதான் வீடு தொடச்சுன்னு இருக்கேன் ரேவதி" அப்படின்றாங்க. "சரி மதி எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. "மதி நல்லா தான் இருக்கா. ஆனா நைட் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அண்ணின்றாங்க." "என்ன பிரச்சனை?" அப்படின்றாங்க. "அவங்களுக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகியும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு நல்லதும் நடக்கலையாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அவங்க எந்த நேரமும் சண்டை போட்டே இருந்தா எப்படி நடக்கும் ரேவதி?" அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. இந்த விஷயத்த சுரேஷ் பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வாய வச்சுக்கின்னு சும்மா இருக்க முடியாம, சுரேஷ்க்கு ஏதோ ஐடியா குடுத்து, மதியும் சுரேஷும் ஒரே ரூம்ல இருக்கட்டும்னு சொன்னாங்க. சுரேஷ் மதிய என்ன பண்ணான்னு தெரியல. மதி பார்த்தீங்கன்னா, சுரேஷ புடிச்சு தள்ளி விட்டுருக்கா அண்ணி. சுரேஷ்க்கு மண்டையில அடிபட்டு வீக்கமா இருக்கு அப்படின்றாங்க. "ஐய்யய்யோ! என்னாச்சு ரேவதி? ரொம்ப அடிபட்டுருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அண்ணி லைட்டா தான் வீக்கமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போலானாலும் சுரேஷ் வரமாட்டேன்றான். கோவமாவே இருக்கான். வலியும் வேற அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றான்" அப்படின்றாங்க. மதி வேணும்னாலும் புடிச்சு தள்ளி விட்டு இருக்க மாட்டா. இவன் என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேவதி சொல்றாங்க. "சரி ஓகே. நீங்க மதிய பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரி என் சைடும் பார்த்தீங்கன்னா, குக்கர் விசில் வந்துச்சு. அத கேட்ட எங்க மாமியார் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் சவுண்ட் விடுவாங்க. "நான் போயிட்டு வேலைய பார்க்குறேன் அண்ணி" அப்படின்றாங்க. இங்க மலரும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க பாருங்க ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வச்சுர்றாங்க. அப்ப பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு மலரு? யாருக்கு என்ன அடிபட்டுச்சு? மதிக்கு அடிபட்டுச்சா? சுரேஷ்க்கு அடிபட்டுச்சா? யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லு மலரு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம வீடு மாப் போட்டுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி கூப்பிடுறாங்க மலரு மலருன்னு சொல்லிட்டு, "இதோ வரேன் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "இந்த எந்த மாத்திரைய போடுறது? காலையில பச்சை மாத்திரையா? இந்த வெள்ள மாத்திரையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "பச்சை மாத்திரை அத்த" அப்படின்றாங்க. "இல்ல மறந்து போகுது அடிக்கடிக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க அத்த எனக்கு வேலை இருக்கு. நான் போயிட்டு பார்க்குறேன்" அப்படின்றாங்க. "டேய் நீ என்னடா பண்ற?" "இல்லம்மா சும்மா தான் வந்தேன். இரும்மா வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் பின்னாடியே போயிர்றாங்க. "இவன் என்ன காலையிலேயே பொண்டாட்டி பின்னாடி சுத்தின்னு திரிறான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. மலர்கிட்ட வந்துட்டு, "ஏய் மலரு யாருக்கு என்னாச்சு சொல்லு? நான் உன்ன கேட்டுட்டே இருக்கேன். நீ அமைதியாவே இருக்க" அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மலரு இந்த மாரி மதி சுரேஷ புடிச்சு தள்ளி விட்டாளாம். மண்டை வீக்கமா இருக்காம் அப்படின்றாங்க. "ஐய்யய்யோ! என்ன பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. சுரேஷ்க்கு அடிபட்ட விஷயம் ராகவனுக்கும், ராஜலட்சுமிக்கும் தெரிய வருமா? தெரிய வந்தா எந்த மாரியான ரியாக்ஷன் குடுப்பாங்க என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.